என் அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க குட்டி சொர்ணாக்கா மாதிரி. அப்படியா? ஆமா, நான் பாக்குறப்பெல்லாம் பாட்டி கூட எப்பவுமே ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. எங்க பக்கத்து எங்க பாட்டிய புதுர் அம்மான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். புதுர் அம்மான்னு சொன்னா தெரியும். ஆளு சும்மா ஷார்ட்டா தான் இருப்பாங்க, நல்லா பார்க்க சவுண்டா இருப்பாங்க. இது இருக்குல்ல பிரதர், நெல் வியாபாரம், அரிசி வியாபாரம், கடலை வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், இப்படி வந்து பிரதர் வியாபாரம் பண்றதுதான் அவங்க வேலை. அதனால அவங்க கூட எப்பவுமே ஒரு 5-6 பேர் 10 பேர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும். இவன் எதை பண்ணிட்டான், இவன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டான், இந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி வந்து என் புருஷன் அந்த மாதிரி பண்றான், இப்படிலாம் பஞ்சாயத்து நடக்கும். பாட்டி என்னடா ஒழுங்கா இருக்க முடியாடா கொடுத்தேன்னு வை, இப்படிதான் பாட்டி பேசுவோம். ஆகுனா இப்படிதான் பேசுவோம் பாட்டி. ஸோ அதை நான் பார்த்து வளர்ந்தவன். ஆனா அவங்க வந்து இப்போ பொலிட்டிக்கலா வந்து இப்போ காங்கிரஸ்ல இருந்தவங்க. ஆனா வந்து காங்கிரஸ்ல வந்து இப்போ பெரிய அளவுல எல்லாம் போனது இல்ல. காங்கிரஸினுடைய ஆதரவாளர். காங்கிரஸ்ல வந்து இப்போ மாவட்ட அளவுல இருந்தாங்க. ஆமா, ஒரு முறை வந்து இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வரும்பொழுது எங்க வந்து இப்போ பாட்டியை ரொம்ப ஆனர் பண்ணாரா? இல்ல இப்போ புடிச்சு போய் கார்ல ஏத்திட்டாரு. நீ வாமா என் கூட போலான்னு சொல்லி ஏத்திட்டாரு. அப்படி கார்ல ஏறி அவரு கூட சுத்தின கதைகள்லாம் இன்னமும் எங்கள்கிட்ட சொல்லும். அந்த மாதிரி உள்ள உட்காந்துட்டா அவர் என்னைய பார்த்தாரா, டூல் டக்கர்னாரா, அப்படி பேசினாரா, இப்படி பேசினாரா, நான்லாம் அங்க அப்படிலாம் எங்கள்கிட்ட சொல்லும். பாட்டி சொல்லும். பாட்டி மட்டும் இல்ல, பாட்டியை வந்து சார்ந்தவங்க எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இவர் இருக்காரு இல்லைங்களா, ஆர் ஆசா இருக்காரு இல்லைங்களா, அவரை பாக்குறதுக்கு டெல்லிக்கே போயிரும் பாட்டி. அங்க போயிட்டு அவரு வீட்டுல. ஆமா, நம்ம ஊருக்காரரு. அவருடைய அக்காவும் எங்க பாட்டியும் ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் சேர்ந்து எல்லா கதைகளும் பேசுறதுதான் வேலைன்னு எல்லாருமே என்கிட்டயே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருப்பாங்க, க்ளோஸா இருப்பாங்க. அப்ப அவரை பாக்குறதுக்கு டெல்லி நாங்களாம் ஒரு நாள் தேடுறோம், எங்கடா பாட்டியை காணுன்னு. பார்த்தா டெல்லியில இருந்து போன் வருது, அந்த அம்மா இங்க பத்திரமா வந்துட்டாங்க, இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டி. ரொம்ப இன்னும் சொல்ல போனா போல்டான ஒரு லேடி அவங்க.